கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்யறவதான் ருத்ர மோகினி. ஆனா பெரிய மந்திரவாதிகளுக்கும் ருத்ரமோகினியோட பேரை கேட்டா சிம்ம சொப்பனம் தான். ஆனா இங்க மட்டும்தான் தெய்வ ஸ்வரூபமா இருக்கா. இதை நினைச்சு மத்த மந்திரவாதிங்க எவ்வளவு பொறாமப்படுறாங்க தெரியுமா? எல்லாம் தேவியோட அனுகிரகம், முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். அப்படின்னு நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் மோசமானவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்ற? இந்த இடத்துல ருத்ரமோகினியை எப்படி பிரதிஷ்டை பண்ணாங்கன்னு நீ சொல்லு பாப்போம். என்னோட முப்பாட்டம் ஒருத்தர் இந்த ருத்ரமோகினியை காதலிச்சாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். காதலா காமமா அது என்ன கர்மம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வசியம் வச்சு கூட்டிட்டு வந்தாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். வசியம் வச்சா? ஆமா. உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இங்க இருக்கிற ரகசிய அறையில இருக்கு. வசிய மந்திரம். ருத்ரமோகினியை வசியப்படுத்தி தன்னோட காம இச்சைக்காக பயன்படுத்துற மந்திரம். நீ சொல்றதெல்லாம் பொய் இல்லல்ல? பொய் இல்லடா, சத்தியம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட முன்னோர்கள் அந்த வசிய மந்திரத்தை சுயநலத்துக்காக பயன்படுத்தினாங்க. நீ எனக்கு சொல்லிக் கொடு, நானும் கத்துக்கிறேன். என் முன்னோர்களுக்கு தெரிஞ்சது எனக்கும் தெரியட்டுமே. அது ரெண்டு பக்கமும் கூர்மையுடைய கத்தி, பார்த்து பயன்படுத்தணும். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நம்பூதிரியான எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு ரகசியமா. இப்படி ஒரு நாள் தண்ணி அடிக்கும் போது ருத்ரமோகினி பேரழகின்றது மட்டும் இல்லாம அவளுக்கு வேற ஒரு சக்தியும் இருக்கு. உலகத்துல வேற எந்த பொண்ணாலையும் அவ அளவுக்கு ஆம்பளைங்களை திருப்திப்படுத்த முடியாது. ஒரு தடவை இந்த மோகினியோட உறவு வச்சுக்கிட்ட ஆம்பளை உலகத்துல வேற எந்த பொண்ணையும் தொட கூட மாட்டான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? அதுதான் உண்மையான ஆனந்தம், உச்சக்கட்ட சுகம். ஆமா, அப்படி ஒரு சுகத்தை சாதாரண பொண்ணுங்களால கொடுக்கவே முடியாது. அவ தெய்வ ஸ்வரூபமானவதான். ஆனா அவளுக்கு பிறக்கிற குழந்தையால மனுஷ ரூபத்துல உலகத்துல வாழ முடியும்.
தேவதையா வணங்க வேண்டிய அவளை அந்த மந்திரவாதி பலவந்தமா காம இச்சைக்காக பயன்படுத்திட்டு மந்திரவாதி செஞ்ச காரியத்தினால ருத்ரமோகினியோட புனிதம் கெட்டு போச்சு. உங்க மனைவிக்கு பிரசவம் ஆயிடுச்சு. ரெட்டை குழந்தைங்க. ரெட்டை குழந்தைங்களா? ஆமா, ஒண்ணு கருப்பா இருக்கு, இன்னொன்னு சிகப்பா இருக்கு. பெண் குழந்தைங்க. பரிசோதனை பண்ண டாக்டர் ஒரு குழந்தைன்னு தானே சொன்னாரு. ஆமா, ரெட்டை பிரசவத்துக்கு உண்டான அடையாளமே இல்ல. அப்ப இது எப்படி சாத்தியமாச்சு? அந்த கருத்த குழந்தையோட கண்ணு ரெண்டும் தீக்கங்கு போல ஜொலிக்குது. ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா. 9வது மாசத்துல பாதி மோகினியாவும் பாதி மனுஷியாவும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவளோட நானும் பிறந்தேன். நீ இவ்வளவு தூரம் அவசரப்படுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. தப்பு என் மேலதான். உன் வயசுக்கு பொருத்தம் இல்லாத அந்த ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்லிருக்க கூடாது. நீ இப்ப என்ன குறை சொல்றியா? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ பயப்படக்கூடாது. உன்னோட முப்பாட்டன் மோகினியை காதலிச்சதுனால மட்டும்தான் அவளை அடைய முடிஞ்சது. ஆனா மந்திர சக்தியால நீ அவளை பலவந்தமா அடைஞ்சிட்ட. தெய்வமே, இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ. பிறந்திருக்கிற குழந்தையினால உனக்கு மகள்னும் பார்க்காம குழந்தைனும் பார்க்காம மந்திரவாதியான என் அப்பா அந்த மோகினி குழந்தைய அடைச்சு வச்சிட்டாரு. அவ இங்கதான் இருக்கா. முட்டாள்தனமா நடந்துக்காத. குழந்தைய கொன்னுடாத. வேற என்ன செய்ய சொல்ற? தாலாட்டு பாடி இதை வளர்க்க சொல்றியா? ஒரு வழி இருக்கு. எங்க அப்பா தான் அதையும் சொல்லி கொடுத்தாரு. இந்த மோகினிக்கு எவ்வளவு பலம் இருந்தாலும் ஒரு பலவீனமும் இருக்கு. தன்னோட பிரதிபலிப்பை இதால பார்க்க முடியாது. இந்த குழந்தையோட சக்தியை அடக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பிரதிபலிக்கிற அறையில பூட்டி வை. எங்க? கண்ணாடி கூட்டுல வைக்க சொல்றியா? இல்ல, தண்ணிக்கு நடுவுல வை. தண்ணியில தெரியுற பிரதிபலிப்பை மீறி இதால போக முடியாது. உனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு தீவு, அங்க அடைச்சு வச்சிடு. ஆனா அங்க நீ போக கூடாது. உன் தம்பி கனியனை அனுப்பி வை. நீ கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் போகாம இரு. கனியன் இதுக்கு ஒத்துக்குவானா? அவன் நீ சொன்னா கேட்பான். கேட்க வை. இது பெரிய பாவம். ஆனா உன் உயிரை காப்பாத்த நான் இதை செய்யறேன். நல்லா கேட்டுக்கோ. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யக்கூடாது. இந்த ஒரு தடவை மட்டும் செய். ஆனா நீயும் ஜாக்கிரதையா. அவளால உனக்கும் ஆபத்து ஏற்படலாம். அவளால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த மந்திர தந்திரங்களை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் படிச்சது வேத மந்திரங்கள். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பழி வாங்கணுங்கிற வெறியோட அவ இங்கதான் இருக்கா. அவளுக்கு யார் மேல பகை? அவளுக்கு இல்ல, எனக்கு.
வேண்டாம். என்னை ஒண்ணும் பண்ணிடாத. அம்மாவோட பிரேத ஆத்மா இன்னும் சாந்தி அடையல. அப்பா, அது வரைக்கும் உங்க அஸ்தியை நான் கரைக்க மாட்டேன்.